உலகத்திலே அதிகபட்சமாக நடத்த ஒரு போர் தான் வந்து பார்த்திங்கன்னா எவல்யூஷன் வார், அதாவது பரிணாம வளர்ச்சி போர். இது வந்து கிட்டத்தட்ட 1,00,000 வருஷமாக நடந்திருக்கு. இது யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா நியாண்டர்தால்ஸுக்கும் இன்றைக்கி இருக்கிற ஹோமோசேப்பியன்ஸோட மூதாதையர்களான, அதாவது நம்மளோட மூதாதையர்களான பிரைமல் ஹோமோசேப்பியன்ஸுக்கும் நடந்தது. இது கிட்டத்தட்ட 1,00,000 வருஷமாக வந்து இந்த வார் நடந்திருக்கு. எவிடன்ஸாக ப்ரூவ் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா ஆப்பிரிக்காவில் ஏகப்பட்ட ஃபாசில்ஸ் இருக்குது. அதாவது நியாண்டர்தால்ஸோட புரோக்கன் போன்ஸ் அண்டு ஹெட்டு கிடச்சிருக்கு. இதில் வந்து பார்த்தீங்கன்னா நியாண்டர்தால்ஸ் வந்து தோற்றுருந்தாங்க, ஹோமோசேப்பியன்ஸ் ஜெயிச்சிருந்தாங்க. அதாவது நம்மளோட பிரைமல் ஸ்பீசிஸ் ஜெயிச்சிருந்தாங்க. இதுக்கு ஒரு முக்கியமான காரணம் வந்து பார்த்தீங்கன்னா நியாண்டர்தால்ஸ்க்கு இருக்கிற ஒரு முக்கியமான வீக்னஸ் தான் அது ஷார்ட் டைம். இது அதாவது அவங்களோட லைஃப் டைமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஸ்மாலாக இருக்கும். அதே மாதிரி அவங்களோட குரூப் வந்து ரொம்ப ஸ்கேட்டர்டாக இருக்கும். அதாவது ஒரு கூட்டமைப்பாக ஒர்க் பண்ணாத ஒரு டீமாக இருந்துச்சு. அதாவது இவங்ககிட்ட லாங் ரேஞ்ச் வெப்பனான ஸ்பியர், பவுஸ் இது மாதிரி எந்த ஒரு வெப்பனையுமே இவங்க யூஸ் பண்ணல. ஆனால் அப்படியே வந்து ஹோமோசேப்பியன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அவங்கக்கிட்ட வந்து லாங் லைஃப் டைம் இருந்துச்சு, டியூரபிலிட்டி இருந்துச்சு. அதே டைமில் வந்து பார்த்திங்கன்னா லாங் ரேஞ்ச் வெப்பன்ஸான பவுஸு, ஜாவ்லின் இதெல்லாம் யூஸ் பண்ணதுனால நியாண்டர்தால்ஸ் வின் பண்ணி இன்றைக்கி வந்து ஹியூமன்ஸ் வந்து எவால்வ் ஆகி இப்படி நிற்கிறோம்.